அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி என்னன்னா, ஒருவர் தன்னுடைய குருவிடம் சாபம் பெற்று விடுகிறார். சபித்து விடுகிறார் குரு. இப்ப குரு சபிச்சிட்டாரு. ஐயையோ! குரு சபிச்சுட்டாரே அப்படின்னு மன உளைச்சல்ல இருந்து, அதிலிருந்து சாப விமோசனம் பெறுவதற்காக குருவை நாடி காலில் விழுந்து கெஞ்சி கதறி எப்படியாவது சாப விமோசனம் பெற்றுவிடலாம் என்று நினைக்கும்போது, குரு சமாதி அடைந்து விட்டார். அப்ப குருவும் இல்ல. அப்ப பயங்கரமான ஒரு மன உளைச்சல்ல இருக்கிறார். அவருக்கு என்ன பதில்? அப்படின்னு தான் கேள்வி. இந்த கேள்வி குருவை முழுசா புரிந்து கொள்ளாததின் விளைவாக இந்த கேள்வி இருக்கு. குரு சபிச்சிட்டார் அப்படிங்கிறதையே அவர் நெகட்டிவா பாக்குறதே குருவுக்கு அவமரியாதை. அதாவது துர்வாசருடைய சாபம் ஒரு வரமும். துர்வாசர் சாபம் கொடுத்தான ரிஷி, அவன் குருக்கு இணையானவன். அவன் ஒரு சாபம் தருகிறான் நமக்கு அப்படின்னா அது எனக்கு ஒரு வரம். சாபம் ஒரு வரம். அது நம்ம புரிஞ்சுக்கிறோம். அத நெகட்டிவா பார்த்துட்டோம்னாலே அவங்கள அவமதிக்கணும்னு அர்த்தம். அப்போ ஒரு சாபம் அப்படி இல்லை, அவர் எனக்கு ஒரு வரம் கொடுத்தார் அப்படின்னு அவரை யோசிச்சிருந்தான்னா இந்த மன உளைச்சல் ஆளாயிருக்க மாட்டார். ஆனா வரத்தை சாபமாக கருதி கொண்டார் என்பதுதான் இங்கே அவர் தவறான புரிந்து கொண்டதின் அபிப்பிராயம். அவர் கௌதம முனிவர் அகலிகைக்கு கல்லா போன ஒரு சாபம் கொடுக்கிறார். ஆனால் அவளே ராமன் பாதம் பட்டு வைகுண்டத்துக்கு செல்லும் அளவுக்கு ஒரு உன்னத பதவியை அடைகிறார். அப்ப அந்த கல்லா இருந்ததின் விளைவு ராமன் பாதம் பட்டு ஸ்ட்ரெயிட்டா வைகுண்டம். இப்பதான் புரியுது, அவருக்கு கௌதம முனிவர் கருணை காட்டியிருக்கிறார், ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறார். அது வரைக்கும் வரம் என்பது அவளுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா ஒரு உண்மையான உத்தமமான ஒரு சிஷ்யனுக்கு மிக தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும், குரு எது செய்தாலும் என்று என் நன்மைக்கே என்னுடைய வரம். அது எனக்கு கிடைக்கிறதுவே வரம். அவர் சாபம் வாங்கிட்டாருனாலே அது ஒரு பிளஸ்ஸிங், அது ஒரு ஆசீர்வாதம். அது குரு என்னை ஏற்றுக்கொண்டார் என்பதற்கு அடையாளம். ஆனால் அவர் கொடுத்தது வரம் என்பதையும் சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டும். அது வரம் இல்ல, சாபம். அவர்கிட்ட போய் நான் கெஞ்சி கூத்தாடி ஹீ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒண்ணு. இப்ப வரம்னா என்ன? அவள் கல்லா போ அப்படின்னா என்ன அர்த்தம்? அவள் கல்லாகி அப்படின்னா மனசுல இருக்கிற அழுக்கெல்லாம் டோட்டலா ஸ்டாப் ஆகி அது சமாதி நிலையில் இருந்திருக்கிறார். அவர் கால் பட்ட உடனே எல்லாம் பூரிஃபை ஆயிடுச்சு. அப்ப முன்னம் இருந்த கேடுகள் எல்லாம் பூரிஃபை ஆயிடுச்சு. அதுதான் அந்த சாபத்தை நான் அனுபவிக்கும் போது நான் பியூரிஃபை ஆகிறேன். அதுதானே சாபம் தர்றாரு. அவரால் விவரம் இல்லாம சாபம் தர்றாரு. குருன்னு சொல்லிட்டு உன்னை திட்டுறாரு அப்படின்னா அது ஒரு எனக்கு ஒரு வரம். அது எவ்வளவு பெரிய அந்த சாது போத ஜாலா 90 டேலான்னு சொல்றாரு. சாது போதனை உன் மனப்பதிவுகளை அழித்து விடும். அது அனுபவமாக மாறிவிடும். முறாலா அனுபவ. அப்ப என்ன அர்த்தம்? அப்ப அவர் போதனையே எனக்கு அனுபவம் மாறினா அப்ப என்னை திட்டார் அப்படின்னா அந்த திட்டு எந்த அளவுக்கு என்னை வலிமைப்படுத்தும், மோல்டு செய்யும் என்பதை உணர வேண்டும். அப்ப நீ இப்படி போ அப்படின்னு சொன்னாருன்னா அதுதான் நம்ம வைகுண்டத்துக்கு உண்டான வழியே. அது மிகப்பெரிய வரம். நமக்கு வழியை சொல்லிட்டாரு அப்படின்னு ஃபீல் பண்ணி அதை முழுமையாக விருப்பு வெறுப்பு இல்லாமல் ஆனந்தமாக அது எனக்கு கிடைத்த வரம் என்று அவர் கொடுத்த சாபத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தால் அதுதான் குருவுக்கு செய்யற பிராயச்சித்தம். அவர் பிராயச்சித்தம்னு ஒண்ணு ஃபீல் பண்ண வரத்துக்கு எதுக்கு பிராயச்சித்தம்? அப்படி பிராயச்சித்தம்னு ஃபீல் பண்ணா அவர் கொடுத்ததை சந்தோஷமாக அனுபவித்துக் கொண்டிருப்பதுதானே ஒரு சிஷியனுடைய கடமை. அவன் மறுபடியும் என்ன பண்றான்? அவர் கொடுத்ததை வேண்டாம், நீங்க எடுத்துக்கோங்க, எனக்கு பிடிச்சதை கொடுங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. அவர் உயிரோடு இருந்தா நான் அவர்கிட்ட போய் கெஞ்சி காலில் விழுந்துருவேன் அப்படின்னு சொல்றது. ஸோ அதனால ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த குரு சாபம் கொடுக்கிறார் என்பதே குருவுக்கு நாம் செய்கின்ற அவமானம். அவர் எதை செய்தாலும் என் வரத்துக்காக, என் நன்மைக்காக என்னை ஒரு உத்தரவிடுகிறார். நீ இப்படி இரு, நீ இப்படி போ அப்படின்னா அப்படி போவது மூலியமாக நான் வேற லெவலுக்கு முன்னேறி செல்ல போகிறேன் என்று புரிந்து கொண்டு
அந்த ப்ராசஸ முழுமையாக சந்தோஷமாக விருப்பெறுப்பு இல்லாமல் எடுத்து செல்ல வேண்டும். அந்த ப்ராசஸோடு இல்லாமல் குரு உபதேசம் செய்த அனைத்தையும் அவன் முழுமையாக கடைபிடித்துக் கொண்டு வந்தால், அவன் குடுத்த சாபம் வரமாகிவிடும். அப்படி இல்லைன்னா, அந்த வரமே சாபமாகி, குருவ நம்ம இகழ்ந்து, குரு பக்திங்கிற பேர்ல நம்ம மேலும் கஷ்டத்துக்கு ஆளாகி விடுவோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.